வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு 100 சோப்பு ரீபிராண்டுக்காக ஆர்டர் வந்திருக்கு. அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது செய்யும் முறை எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த சோப்பு செய்யறதுக்கு முன்னாடி சானிடைசர் போட்டு நம்ம இந்த சோப்பு செய்கிற இடத்த நம்ம க்ளீனாக செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் லைஸ். முன்னாடி எப்போவுமே மெயினாக கை க்ளோஸ் பண்ணணும். பட்டா எரியும் படாமல் நம்ம இதை தயாரிக்கணும். இது கிளாசிக் இதில் 4 எண்ணெய் கலந்துருக்கு. சன்ஃப்ளவர் ஆயிலு, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அமனுக்கெண்ணெய். நாம் சமையலுக்கு தயாரிக்கிற சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு போட்டு தயாரிச்சோம். சோடா இது டிஸ்ட்ரிக்டில் ஆயில். தண்ணி ஊற்றக்கூடாது. பிளாஸ்டிக் சோடாவை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை இப்படி கலந்து விட்டுக்கிட்டே நம்ம ஆட் பண்ணிக்கினே இருக்கணும். டெம்பரேச்சர்லேயே வச்சு இப்படி கலரணும். இதை அப்படியே தள்ளி எடுத்து வச்சுங்க. இது நிறைய இந்த புகெல்லாம் அதை அப்படியே இதுவான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஓரமாக அது வச்சுக்கணும். என்ன எடுத்துருக்கோம்னா சியா பட்டர், குப்பாமணி பவுட்ரு, வாசனைக்காக வாசனை திரைகள். இந்த சியா பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சியா பட்டரை இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கரை வைக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு லேட்டாக தான் கரையும். இருந்தாலும் அது கரையிற வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சா? நல்லா கரைஞ்சி வச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும். இது பாருங்கள், இது மாதிரி வடிகட்டிக்கணும். வடிகட்டிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் விட்டுக்கினே ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, இது அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தால் கலந்துரும். அது பவுட்ரு போட்டு பிளெண்டர் போடும். எப்போவுமே எடுத்த உடனே பிளெண்டர் போடக்கூடாது. நம்ம இதை பிளாச்சராகவே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தாக்கா அதுக்கப்புறமா பவுட்ரு போட்டு அதுக்கப்புறமா தான் பிளெண்டர் போடணும். குப்பாமணி பவுடர் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். கையிலே கலந்து விடுங்க. பிளெண்டர் போடாதீங்க, அப்படியே கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. எடுத்த உடனே பிளெண்டர் போடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நல்லா கலந்த பிறகு தான் அப்புறமா பிளெண்டர் போடணும்.
எடுத்துட்டு போ. மேலேயே போடணும், ரொம்ப அழுத்தி உள்ளுக்க போடக்கூடாது, பொறுமையாக மேலேயே போடணும். இப்போ பாருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம மோல்டு இப்போ அந்த மோல்டில் எடுத்து நம்ம ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு இந்த டைம் தான் நம்ம அதை மோல்டிலேருந்து எடுக்கணும். 24 மணி நேரம் அது நம்ம அப்படியே வச்சிருந்து 45 நாள் கழித்து தான் இதை யூஸ் பண்ணணும். யூரேஷனுக்காக நம்ம 45 நாள் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த கெமிக்கல் எல்லாம் வெளியே போகும், நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்போ தான் இதில் சோப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நேச்சுரலான சோப்பு நமக்கு கிடைக்கும். மோல்டில் ஊற்றியாச்சு. நாளைக்கு ஈவினிங் இதே டைமுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, பாய். என்னென்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ.